आरंभ कमप्लाद्यं वन्दे कमलाक्षमीं पंचरात्र श्रीस्वरूपी वत्सलार्य महादेशिकाय नमः। श्रीमते श्री वीरराघवार्य महादेशिकाय नमः। श्रीमते श्री सौम्यनारायणार्य महादेशिकाय नमः। श्रीमते श्री देवनाथार्य महादेशिकाय नमः। श्रीमते श्री महादेशिकाय नमः। श्रीमान वेंकटनाथार्य वेदांताचार्य तत्त्वमे संक्षिप्तां सदाहृति ज्ञानानन्दमयं देवं सर्वविद्यानां मैत्रीवं उपासमहे विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्रामणबद्धदीक्षं दयानिधिं शरणं देवं मयतीवमहं प्रपद्ये। ரெக்கார்டிங் ஆரம்பிச்சிட்டேலாடி? அடி நேற்று பார்த்துட்டு இருந்தது லகாரம்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதுல முக்கியமா இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்றத ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். லட்டு பார்த்தோம், டோட்டு பார்த்தோம், அது மாதிரி ரிட்டு பார்த்தோம். இது ரெண்டும் சேம் இல்லையா? லட்டுல இருந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும், அவ்வளவுதான். ஸோ லோட்டு பார்த்துட்டோம். அடுத்தது வேற என்ன பார்த்தோம்? லிட்டு. நேற்று லிட்டு பார்த்தோம் இல்லையா? நேற்று வந்து லிங்கு பார்த்தோம். லிங்கு பார்த்தோம். லிங்க் இல்ல, நேத்து லிட்டு பார்க்கல, லங்கு பார்த்தோம். தப்பா சொல்றேன். சாரி லிட்டு இல்ல, லிட்டு தான் பார்த்தோம். கரெக்ட், லிங்குன்னு தப்பா சொல்றேன். ஓகே, அதாவது சக்கரை சக்கர. ஓகே, அது லிட்டு. லட்டு வந்து வர்த்தமான காலம், லோட் ஆக்ஞா பிரார்த்தனா, லிட் ஃபியூச்சர் டென்ஸ் பவிஷ்யத் காலம். அந்த 3 பவிஷ்யத்துல ஒரு பவிஷ்யத் பார்த்துருக்கோம் இல்லையா? அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸ்ல 3 இருக்கு. அதாவது லுங்கு, லங்கு, லிட்டு. லிட்டு பார்த்துட்டோம், லங்கு பார்த்துட்டோம். இன்னைக்கு பார்க்க போறது லுங்கு. கிளியரா இருக்காது? இது 3 பாஸ்ட் டென்ஸ். இந்த 3 பாஸ்ட் டென்ஸ்ல நேற்று பார்த்தது லிட்டு, 2-3 நாள் முன்னாடி பார்த்தது லங்கு, இன்னைக்கு பார்க்க போறது லுங்கு. சோ லுங்கு நிறைய யூசேஜ் இருக்கு. பட் அடியன் கொஞ்சம் காமிக்கிறேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஸ்லோகங்கள்ல மட்டும் எடுத்து காமிக்கிறேன். அதாவது இப்ப பார்க்க போறது லுங்கு சாமானிய பூத காலம். இன்னைக்கு காலையில நடந்தது அந்த மாதிரி இருக்கிற பாஸ்ட் டென்ஸ். ஆமா, அதாவது லங்குன்றது அத்திய இல்ல, இன்னைக்கு இல்ல, நேத்து நடந்த பாஸ்ட் டென்ஸ். லங்கு நேத்து நடந்த பாஸ்ட் டென்ஸ். லிட்டுன்றது பரோக்ஷே. இப்ப பார்க்க போறது லுங்கு. இன்னைக்கு காத்தால நடந்தது வச்சுக்கலாம், அப்படி வச்சுக்கலாம். ஆனா அது யூசேஜ் எல்லாம் பார்த்தா அப்படி தெரியாது. பட் இது யூசேஜ் இருக்குன்றதை காமிக்கிறார். நிறைய சுவாமி காமிக்கிறார், கிருஷ்ணரே காமிக்கிறார் நிறைய இடங்கள்ல. சுவாமி தேசிகம் நிறைய காமிக்கிறார் லுங்கு. அது எங்க இருக்குன்னு காமிச்சேன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி கிடைச்சிடும். எங்கன்னா நேத்து ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த பவான் பவதி வந்ததுன்னா சும்மா ஒரு வாட்டி ரீகால் பண்ணிக்கலாம். அத பவான் பவதின்றது எழுத்தாப்புல இருக்கிறவாளை பத்து பவான் பவதின்னு சொல்றோம். எழுத்தாப்புல இருக்கிற பட்சத்துல மத்தியம புருஷ தான் யூஸ் பண்ணணும் ஆக்சுவலா பார்த்தா. ஆனா இந்த பவான் பவதிக்கு மட்டும் ஒரு எக்ஸப்ஷன் ரீசன் பார்த்தோம். அந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இங்க லுங்குலயும் ஒண்ணு காமிச்சு விடுறேன். லுங்கும் இருக்காங்க அப்படின்றதுக்காக ரெண்டுத்தையுமே சேர்த்து பார்த்தோம்னா அப்படின்ட்டு. இதுல வந்து ஸ்லோகா நம்பர் 153 பாதுகா சகஸ்ரம் ஸ்லோகா நம்பர் 153. அது நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கு. அதனால பழையசும் இருக்கு. பழைய இப்ப நம்ம 2 நாள் முன்னாடி பார்த்த நகாரம்ஸும் இருக்குன்றதுனால அப்படியே பார்த்துடலாம்னு சொல்லிட்டு ஸ்லோகா நம்பர் 153. நேற்று எடுக்கணும் ஞாபகம், நேற்று எடுக்கல. ஆமா, எடுத்துட்டேங்க மாமி. ஸ்மிருதி எடுத்துட்டியாமா? அப்படியே அடியன் படிக்கட்டுமா? ஜகாம வந்து நேத்தி பார்த்தது. ஜகாம ஜக்முத்து அப்படின்னு கேட்கல. மாமி நீங்க பேசுறது கேட்கல.
அடியேன் நீங்க பேசுறது கேட்கல.